பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். பிராண்டா? அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்டே என்று சர்க்கார் படத்தில் விஜய்க்கு பில்டப் ஏற்றி வசனம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பிளாக் பஸ்டர் சம்பவம் ஒன்று அவரது கடைசி படத்தில் காத்திருப்பதாக விஜய் ரசிகர்கள் பூரித்து வருகிறார்கள். அதற்கு காரணம் பாலகிருஷ்ணா நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகி தெலுங்கில் பட்டையை கிளப்பிய பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக்கில் விஜயின் ஜனநாயகன் உருவாகி இருப்பதுதான். விஜயின் பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை வரிசைப்படுத்தினால் அதில் அதிகம் இடம் பிடித்திருப்பது தெலுங்கு மற்றும் மலையாள ரீமேக் படங்கள் தான். ஆரம்ப காலத்தில் காதலுக்கு மரியாதை, பிரெண்ட்ஸ் படங்கள் மலையாள மொழி படங்களில் இருந்தும் நினைத்தேன் வந்தாய், பிரியமானவளே, கில்லி, போக்கிரி, வேலாயுதம் போன்ற படங்கள் தெலுங்கில் இருந்தும் நண்பன் ஹிந்தியில் இருந்தும் ரீமேக் செய்யப்பட்டு ஹிட் அடித்தன. அதே பாணியில் தெலுங்கு ஆக்ஷன் படமான பகவந்த் கேசரியில் இருந்து ஜனநாயகன் உருவாக்கப்பட்டிருப்பது ட்ரெய்லரில் காணப்பட்ட காட்சிகளின் ஒற்றுமை மூலம் உறுதியானது. இதையடுத்து பாலையாவின் பக்கா ஆக்ஷன் மசாலாவான பகவந்த் கேசரியை அமேசான் பிரைமில் தேடிச் சென்று விஜய் ரசிகர்கள் ஆவலோடு பார்க்க தொடங்கியதால் அந்த படத்தின் தமிழ் டப்பிங் வெர்ஷன் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. காட் ஆஃப் மாஸ் என்று அவரது ரசிகர்களால் வர்ணிக்கப்படும் பாலையாவின் பகவந்த் கேசரிக்கு ஜனநாயகனால் புது மவுசு ஏற்பட்டிருக்கிறது. அந்த படத்தில் பாலையா பெயர் NBK என்று வருவது போல அமைத்திருப்பார்கள். ஜனநாயகனில் விஜயின் பெயர் TVK என்று வருவது போல தளபதி வெற்றி கொண்டான் என்று குறிப்பிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்கிறார்கள். குழந்தை சூப்பர் ஹீரோ என்று பாராட்டும் காட்சி, தனது மகளை ராணுவத்தில் சேருவதற்கு ஊக்குவிக்கும் காட்சி, தனது மகளை வில்லன் குழு தாக்கும் காட்சி, கப்பலில் இருந்து வில்லன் சவால் விடும் காட்சி, பாழடைந்த தொழிற்சாலையில் இருந்து வில்லன்களை வதம் செய்யும் காட்சி, இப்படி அனைத்தும் அப்படியே இருப்பதால் ஜனநாயகன் நிச்சயம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் என்று நம்பும் விஜய் ரசிகர்கள் ஜனநாயகனில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றங்கள் என்ன என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஓடும் ரயிலை ஒற்றை கை அசைவில் திரும்பி போகச் செய்த வரலாற்று சிரிப்பு மிகுந்த காட்சியில் நடித்த பாலையா படத்தில் விஜய் நடித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று நெட்டிசன்கள் சுண்டி விட்டிருந்தனர். தெலுங்கு பாலையாவுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத ஆக்ஷன் படங்கள் கடந்த காலத்தில் விஜயின் வரலாற்றில் தடம் பதித்துள்ளதாக அவரது குருவி, சுறா, வேலாயுதம் படங்களில் இருந்து சில ஆக்ஷன் காட்சிகளை எடுத்து பதிவிட்டு வருகிறார்கள். 4 கோடி ரூபாய் கொடுத்து தெலுங்கு பகவந்த் கேசரி படத்தின் உரிமையை பெற்று தமிழில் ஜனநாயகன் படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனம் அந்த படத்தை ஜனநாயகடு என்ற பெயரில் தெலுங்கில் ரிலீஸ் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.